நீங்கள் வந்து ஆர் யூ a doctor or you a thermometer? Any thermometer can tell what is the temperature. Are you a doctor? Can you tell the medicine? உங்கள் வாழ்க்கை is your responsibility. We are a we are a constable conscious society. We are not a signal conscious society. ஏன் லைனில் போகணும்னு நமக்கு தெரியாதா? ஜப்பானில் போய் பாருங்க, எப்படி வந்து ஒரு கண்ட்ரி எப்படி முன்னேறிச்சுன்னு பார்க்கணும்னா ஜப்பான். இங்கே டிசிப்ளின் இல்லாத கண்ட்ரி. டிசிப்ளின் இல்லைன்னா எப்படி நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க வாழ்க்கையில்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். சாமி வந்து ஹெல்ப் பண்ணணும், இவங்க கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும், இவர் வந்து ஹெல்ப் பண்ணணும், யாராவது லாட்ரி சீட்டு கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டே இருங்க, ஒன்றும் வராது. டிசிப்ளின். கண்ட்ரி எப்படி முன்னேறிச்சுன்னு பாருங்க, மனுஷனும் அப்படிதான் முன்னேற முடியும். அந்த ஃபார்முலா ஜப்பான் பேஷன் பிளஸ் என்ன பண்ணாங்க, ஹங்கர் பிளஸ் டிசிப்ளின், இது மூணு சேர்ந்தாதான் கண்ட்ரி முன்னேறும், இது மூணு சேர்ந்தாதான் கம்பெனி முன்னேறும், இது மூணு சேர்ந்தாதான் லீடர் முன்னேறுவாங்க, இது மூணு சேர்ந்தாதான் இண்டிவிஜுவல் முன்னேறுவாங்க. பேஷன் இருக்கணும், ஹங்கர் இருக்கணும், பசி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். இது மூணு இருந்தாதான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும்.